பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த நாளும் கூட யூடியூப் மூலமாக உங்களை முகமுகமாய் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல சலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களோட தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்திய சுவிசேஷம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்படுகிறாய் என்றார். அவர் படகுல ஏறி உடனே காற்று அமர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆம், அருமையானவர்களே, கூடவே இருந்த சீசர்கள் அற்புதத்தை பார்க்கிறார்கள். இதற்கு முன்பாக அவர் நடந்த காரியத்தை பூரா அவர்கள் முகமுகமாய் பார்க்கிறார்கள். அங்கு பிரசங்கிக்கப்படுகிற போது அங்கே இருக்கிற மக்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை இந்த சீசர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தவர்கள் அவரோடு கூட தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலை மனிதர்களுக்கு சந்தேகத்தை இங்கே பார்க்கிறோம். அநேக மனிதர்கள்ட்ட சந்தேகம். அந்த சந்தேகம் என்றால் வளரவே முடியாது, வாழவே முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னா, கணவன் இருக்காங்கன்னா, 2 பேரும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி. அவர்கள் கூடவே இருக்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள், குடும்பத்தில் எல்லா சுகநல அத்தனையிலும் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து வந்தவர்கள் ஒருவருக்கொருவர் செய்கையை பார்த்து சந்தேகப்படுகிறது. சபையிலே சந்தேகம், வார்த்தைகளை பேசும்போது சந்தேகம், சாட்சிகள் சொல்லும்போது சாட்சி சொல்றதை கேட்கிறவங்களுக்கு சந்தேகம். இது யாருக்கு வருதுன்னா, உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சந்தேகம் வரும். யாருக்கு வருதுன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் சந்தேகம் வரும். யாருக்கு வருதுன்னா, பிள்ளைகளுக்கு தான் சந்தேகம் வரும். அருமையானவர்களே, நம்மளோடு இருக்கிறவர்கள், நம்மளை குறித்து முழுமையாக தெரிந்து நம்மளோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய செய்கை குறித்து முழுதாக அறிந்தவர்கள் சந்தேகப்படும் போது தான் மிக கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர் வரும்போது படகிலே அவர்கள் வருகிறார்கள். இவர் ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலையிலே ஏறி ஜெபித்து விட்டு அவர் வருகிறார். அவர் வரும்போது கடலில் நடக்கிறதை பார்க்கிறார் பேதுரு. பார்க்கும்போது அதை பார்த்து பயப்படுகிறார்கள். இன்னைக்கு மனிதர்களுக்கு பயம், வாழ்க்கையில் பயம் வந்துருச்சுன்னா அங்கே பாருங்க, பயப்படுறாங்க. பயந்த உடனே அவங்க அடுத்த வார்த்தையை வாசிப்போம்னால் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். இங்க பாருங்க. ஆனா இவர் கூட இருக்கிறாரு, அற்புதத்தை பார்க்கிறாரு, ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியங்களை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. நீங்க தான் நடந்து வரதா இருந்தா நீரே ஆனா அப்படின்றார். இங்க பாருங்க, ஒரு சந்தேகம், நீரே ஆனா சந்தேகம். இயேசுதான் ஒவ்வொரு மனிதர்களும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல ரொம்ப நம்பிக்கையா இருக்கணும். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப விசுவாசம் இவர்கள் கூட இருக்கிறவர்களுக்கு இல்லை. கூட இருக்கிறவர்களுக்கு பயம் வருகிறது, சந்தேகம் வருகிறது, பண ஆசை வருகிறது, பொருள் ஆசை வருகிறது. கூட இருக்கிறவங்களுக்கு தான். அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார், அற்ப விசுவாசியே, என்னோடு கூட இருக்கிற, நான் வான்னு சொல்லிட்டேன், நீயும் கடல்ல நடக்க ஆரம்பிச்சிட்ட, கடல்ல நடந்தான் இருக்கு, நடக்க ஆரம்பிச்சிட்ட. இன்னைக்கு வாழ்க்கையில அநேக மக்கள் வாழ்றாங்க, ஜீவிக்கிறாங்க, பிழைக்கிறாங்க, ஆண்டவர் செய்ய அற்புதத்தை கண்டுகொள்கிறார்கள். ஆனா ஒரு ஆபத்தின், ஒரு கஷ்டம் வரும்போது பயம். இங்கே சொன்னவர் இயேசு கிறிஸ்து, நடந்து வா என்று சொல்லுகிறார். அப்ப உடனே இவர் என்ன செய்யறது? விசுவாசத்தில் நடக்க ஆரம்பிக்கிறார். நடந்தார் என்று பார்க்கிறோம் வேதத்தில், அவர் நடந்தார் என்று பார்க்கிறோம். ஆனா நடந்த உடனே என்ன நடக்கிறது? புயல் காற்று, பயங்கரமான காற்று, அதட்டுகிற மாதிரி ஒரு காற்று வருகிறது. அருமையானவர்களே, நீங்க வாழ தொடங்கும் போதுதான், நீங்க வளர தொடங்கும் போதுதான், நீங்க விசுவாசத்தில் வளரும் போதுதான், நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொன்ன பிறகுதான் ஒரு புயல் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். பெரிய ஒரு மலை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும்.
பெரிய பாரம் நமக்கு முன்னாடி இருக்கும், நமக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை இருக்கும். நடக்கும்போது இவர் நடக்க சொன்னது ஆண்டவர் நினைச்சாரு, அப்ப நடந்தாரு. நடந்து அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது எதை பார்த்து பயப்படுறார்? அந்த கடலுடைய ஆக்ரோஷத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அருமையானவர்களே, அநேக மக்கள் இந்த பொல்லாத உலகத்தில் சில காரியங்களை பார்த்து பயந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு போகிறார்கள். அதுக்கு பிரபஞ்சத்தின் ஆவியானவன் எப்படியாவது உங்களை என்ன செய்யும்? விசுவாசத்தை குலைக்க வேண்டும். விசுவாசத்தை குலைக்கணும், அவிசுவாசம் உருவாக்கணும், நம்பிக்கை இல்லாத காரியம் செய்யணும். அவன் வேலை. அப்போது என்ன செய்வான்? புயல் மாதிரி பிரச்சனை வரும், புயல் மாதிரி பாடுகள் வரும். அதெல்லாம் வரும்போது எதிர்நீச்சு போடும்போது அந்த அற்புதத்தை காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.